என்னது? என்ன சொல்றாரு? இல்ல, அது கார்மெண்ட்ஸ் போற வழியில அந்த பசங்க உங்களை ஃபாலோ பண்றதையும் நீங்க ஓடுறதையும் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க வந்தோம். அதைத்தான் அவன் சொல்றான் இல்லடா. கரெக்ட். எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அஸ்வின். ரொம்ப தேங்க்ஸ். எங்க நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம்? தலைவன் ஃபர்ஸ்ட் கோலை கரெக்டா போட்டுட்டான். ஆமா, அந்த பசங்க எதுக்கு உங்களை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க? உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் அவங்க நம்பர்ல இருந்து ராங் கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பண்ணி உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை மீட் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணாங்க. நம்பரை பிளாக் பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றானுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டினேன். கடைசியில எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சு என்னையும் கண்டுபிடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. விடுங்க, இப்ப வாங்கின அடிக்கு அப்புறம் இனிமே உங்க பின்னாடி வர மாட்டாங்க. ஆமா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏன் நீங்க வீட்டில் சொல்லாம இருக்கீங்க? ஐயோ, எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா என் அம்மா வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. உடனே கல்யாணம் அதே இதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான். ஆமாமா, அதுவும் இந்த மகாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கம் பக்கமா பேசுவாள். தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு மகாவை பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், அதை மட்டும் நல்லா மாத்திக்க முடியாது. அது உங்க பிரச்சனை, நான் எதுக்கு அதுல தலையிட போறேன்? சூப்பர். நீங்களும் நடந்ததை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் ஏங்க சொல்ல போறேன்? எனக்கு முதல்ல அவ்வளோ க்ளோஸ்லாம் யாருமே இல்லை. சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசிருக்க கூட முடியாது. Thank you so much அஸ்வின். எங்க போதுங்க போதுங்க போதுங்க, எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும். அடுத்த தடவை இதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஐயோ சாரி, நான் சொல்லல. நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரி, பார்த்து போங்க. அண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க, கை சரியா இருந்தா நானே ட்ராப் பண்ணிருக்கேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன், வரேங்க. சார், அந்த மிஸ்டர் கதை அது கன்ஃபார்ம் கதை தான்டா. திவ்யா மேல தப்பு இல்லைன்னா கண்டிப்பா அவ வீட்டில் சொல்லியிருப்பா. அப்படி வீட்டில் சொல்லாம மறைக்கிறான்னா கண்டிப்பா வேற ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்பா.